சோனியா படத்தை எதிர்த்தவருக்கு எம்பி சீட்டா? மூன்று கதர் விஐபிகளுக்கு அல்வா. ரேஸில் முந்திய சுதா ராமகிருஷ்ணன். காலமெல்லாம் காங்கிரசுக்கே உழைக்கணுமா? வெதும்பும் மயிலாடுதுறை திமுகவினர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் நீண்ட இழுபறிக்கு பிறகு அறிவிக்கப்பட்டுள்ளார். தொகுதிக்கு கொஞ்சமும் தொடர்பில்லாதவரை அறிவித்த காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக என 4 முனை போட்டிகள் நிலவுகிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் கூட்டணி, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிவிப்பு, வேட்பாளர் அறிமுக கூட்டம், வேட்புமனு தாக்கல், பிரச்சாரம், விஐபிகளை சந்திப்பது என தேர்தல் களம் அனலாக தகிக்கிறது. திமுக ஒருபடி மேலே சென்று வேட்பாளர்களை அறிவித்த கையோடு தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டது. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலேயே இழுபறிக்கு ஆளாகியது. மயிலாடுதுறை தொகுதிக்கான வேட்பாளரை வேட்புமனு கடைசி நாளுக்கு முதல் நாள் வரை அறிவிக்காமல் இழுத்தடித்து வந்தது. இந்த நிலையில் மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக மகிழா காங்கிரஸ் சுதா ராமகிருஷ்ணன் என்பவரை அறிவித்து காங்கிரஸ் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது கூட்டணி கட்சிகளுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு ராகுல் காந்தியின் நெருங்கிய நண்பரான பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் சீட். அவர்தான் வெற்றி வேட்பாளர் என பிரபலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் சிட்டிங் திருச்சி எம்பியுமான திருநாவுக்கரசுக்கு திருச்சி தொகுதி இல்லை என்றதும் மயிலாடுதுறை தொகுதியை வழங்கலாம் என பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதேபோல 3 முறை மயிலாடுதுறை எம்பியாகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்த மணிசங்கர் ஐயர் தனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என தலைமையில் மன்றாடி வந்தார். இந்த மூவரில் ஒருவருக்கு தான் சீட் என கூட்டணி கட்சிகள் மத்தியில் பேசப்பட்டு வந்தது. காங்கிரஸ் தலைமையோ வேட்பாளரை தேர்வு செய்வதில் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தது. இந்த சூழலில் கடலூர் தொகுதியில் சீட்டு கேட்டு வந்த சுதா ராமகிருஷ்ணனை மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவித்து அனைவருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது காங்கிரஸ் மேலிடம். மயிலாடுதுறை தொகுதியில் அதிமுக சார்பில் அதிமுகவின் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜின் மகன் பாபு என்பவர் போட்டியிடுகிறார். அதேபோல பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமகவை சேர்ந்த மாக ஸ்டாலின் என்பவர் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் முதல் ஆளாக களத்திற்கு வந்து சின்னமே இல்லாமல் பாதி பிரச்சாரத்தை முடித்துவிட்டார். இந்த சூழலில் காங்கிரஸ் வேட்பாளராக சுதா ராமகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்தவர் சுதா ராமகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் தமிழக மகிழா காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலான பாரத் ஜூடோ யாத்திரை முழுவதும் ராகுல் காந்தியுடன் சுதா ராமகிருஷ்ணன் நடந்து சென்றவர். அதோடு இலங்கையில் உச்சக்கட்ட போர் நடைபெற்ற பொழுது ஈழத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட சுதா ராமகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கம் எழுப்பியதோடு சோனியாவின் உருவப்படம் எரிக்கும் போராட்டத்தில் பங்கேற்றவர் எனும் தகவலும் பரவி வருகிறது. இதன் உண்மைத்தன்மை குறித்து அவர் விரைவில் விளக்குவார் என சொல்லப்படுகிறது. மறுபுறம் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி திமுக காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்து வந்தாலும் தற்போது தொகுதிக்கு சற்றும் தொடர்பு இல்லாத ஒரு நபரை அறிவித்திருப்பது திமுகவினரை சோர்வடையவே செய்துள்ளது. ஏற்கனவே மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் என்பதால் தொடர்ந்து சொந்த கட்சிக்கு வேலை செய்ய முடியாமல் கூட்டணி கட்சிக்காகவே வேலை செய்யும் நிலைமை இருக்கிறது. 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் சிட்டிங் திமுக எம்பி ராமலிங்கம் வெற்றி பெற்ற இந்த தொகுதியில் காங்கிரஸ் வெல்வது இம்முறை சற்று கடினமானது என்கிறார்கள் அரசியல் அறிந்தவர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.